ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நிக்கோலஸ் கிட்மேன், ஆண்டோனியா பாண்டர்ஸ் ஆகியோர் நடிப்பில் இந்தியாவில் வெளியாகியிருக்க பேபி கேர்ள் அப்படின்ற ஹாலிவுட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க் நகரில் ரோபோ ஆட்டோமேஷன் கம்பெனியில் சிஇஓவாக இருக்கார் ரோமி மாத்யூ. அவரோட கணவர் ஜேக்கப் தியேட்டர் இயக்குனராக பணியாற்றி வர இவங்களுக்கு 2 பிள்ளைகள் பிறகுறாங்க. அன்பான கணவர், குடும்பம் என ரோமியின் வாழ்க்கை போனாலும் அவரோட தாம்பத்திய வாழ்க்கை திருப்திகரமாக இல்லை. அந்த சமயத்தில் தான் தன்னுடைய கம்பெனிக்கு இன்டர்னெட்டாக வரும் சாமுவேல் என்ற இளைஞர் மீது ஈர்ப்பு கொள்கிறாங்க ரோமி. ஒரு கட்டத்தில் இருவரும் தனிமையில் சந்தித்து உறவில் ஈடுபடுறாங்க. அதன் பின்னாடி அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னு தான் மீதி கதை. நெதர்லாந்தை சேர்ந்த நடிகை, எழுத்தாளர், தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்ட ஹலினா ரெய்ஜன் என்ற பெண் இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. கடந்த வருஷம் வெனிஸில் திரையிடப்படும் படம் பாராட்டுகளை பெற்றதை தொடர்ந்து அமெரிக்காவில் டிசம்பர் 25 வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த நிலையில் இந்தியாவில் வெளியாகியிருக்க நிக்கோல் கிட்மேன் ரோமி கதாபாத்திரத்தில் அட்டகாசம் செஞ்சுள்ளார். இவர் ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் டாம் குரூஸின் முன்னாள் மனைவின்றது குறிப்பிடத்தக்கது. 55 வயசில் அவர் ஏற்றிருக்கும் கதாபாத்திரம் தனது நடிப்பின் மூலம் நியாயம் சேர்த்து வியக்க வச்சிருக்கு. சிஇஓவாக மிடுக்காக வரும் காட்சிகளும் சரி, காதலரிடம் கொஞ்சம் இடங்களிலும் சரி, நிக்கோலஸ் தனது அனுபவ நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார். குறிப்பாக சாமுவேல் நடித்திருக்கும் ஷாரிஷுடன் அறையில் உரையாடும் காட்சி அவர் மீது ஈர்க்கும் ஈர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும். அதே சமயம் தான் கெத்தை விடக்கூடாது என அவங்க கொடுக்கும் ரியாக்ஷன்லாம் மிரட்டல். மாஸ்க் ஆஃப் ஜோரோ, லெஜண்ட் ஆஃப் ஜோரோ படங்களில் ஹீரோவாக நடித்து நம்ம மிரள வைத்த ஆண்டோனியோ பாண்டர்ஸ் நிக்கோலஸின் கணவராக யதார்த்த நட்பை காட்டியிருக்காரு. ஆனால் தன்னை விட மிகவும் இளம் வயது நடிகராக ஹாலிஸிடம் அடிவாங்கும் காட்சியை பார்க்கும்போது, எவ்வளவு பெரிய ஆள் ஒரு சின்ன பையன்கிட்ட அடி வாங்குறாரு என்ற 80s 90s நிச்சயம் ஃபீல் பண்ணியிருக்கார். நிக்கோலஸின் காதலாக நடித்திருக்கும் ஹாரிஸ் டிக்கன்சன் அனுபவம் வாய்ந்த இரு நடிகர்களுக்கும் ஈடு கொடுத்து நடிச்சிருக்காரு. சிஇஓவாக இருந்தாலும் அவரிடம் ஃபெர்ல் செய்து இந்த ரூமில் சத்தம் வெளியில் கேட்காதானே என அவர் நிக்கோலஸிடம் கேட்கும் சீனில் தியேட்டரில் சிரிப்பலை. திருமண உறவில் இருந்தும் ஒரு பெண்ணோட செக்ஷுவல் ஃபேண்டசி குறித்து இந்த படம் பேசியிருக்கிறது இயக்குனர் ஹலினா. அன்பைபுல் படத்தை போன்ற கதை தான் என்றாலும் முடிவு எப்படி இருக்குமோ என்ற கேள்வி எழும்போது ஹலினா கிளைமேக்ஸில் தீர்வை சொல்லி திருப்திகரமாக கொடுத்துருக்காங்க. ஆடியன்ஸை அங்கங்கே டெம்ப்ட் செய்யும் வகையில் பின்னணி இசையை கொடுத்துள்ளார் கிறிஸ்டோபர் ஸ்டபிலே. டிவீர் ஜான் பேர் உல்ஃபின் கேமரா ஒர்க்கில் எவ்வளவு நேர்த்தி தெரிகிறது. படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோலஸ் கிட்மேனோட நடிப்பு, திரைக்கதை, காட்சி அமைப்பு மற்றும் பின்னணி இசை. இந்த படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் திருமண உறவில் உள்ள முக்கிய பிரச்சனையை வெளிப்படையாக பேசியிருக்குது இந்த பேபி கேர்ள். அடல்ட் ஆடியன்ஸ் ரசிக்கலாம் இந்த பேபி கேர்ளை. இந்த படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.